இப்போ ரீசெண்டா எஸ்பெஷலி தி யங்கர் ஜென்ரேஷன் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் டேர்ம் வந்து பூமர்ஸ். நீங்களும் அந்த வேர்டை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்றத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கல, அவங்கன்னா யங்கர் ஜென்ரேஷன் சொல்றத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா நம்ம பூமர்ஸ். அவங்க சொல்றது நம்மளுக்கு புரியல அப்படின்னா பூமர்ஸ். கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியல பூமர்ஸ், லேப்டாப் யூஸ் பண்ண தெரியலையா பூமர்ஸ், மொபைல் யூஸ் பண்ண தெரியலையா பூமர்ஸ், இன்டர்நெட்ல ஒர்க் பண்ண தெரியலையா பூமர்ஸ், புதுசு புதுசா நிறைய ஆப்ஸ் வந்திருக்கு அதை நம்ம அப்டேட் பண்ணிக்கலையா பூமர்ஸ். ஸோ டோட்டலி மாடர்ன் ஐடியாஸ் எதுவுமே நம்மளுக்கு தெரியல, இல்ல அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா நம்ம பூமர்ஸ். இன்னைக்கு டேர்ம்ல வந்து பூமர்ஸ்னா இதுதான். இந்த யங்கர் ஜென்ரேஷன் ஓல்டர் ஜென்ரேஷனை மெயினா பிளேம் பண்றது இந்த இவ்வளோ ஏரியாஸ்ல தான். ஆனா இந்த பூமர்ஸ் அப்படின்ற வேர்டு வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் 1946 ஆரம்பிச்சு 1964 வரைக்கும் யூஎஸ்ல வந்து there was a surge of childbirth, surge in childbirth. நிறைய குழந்தைங்க பிறந்தாங்க அந்த பர்டிகுலர் பீரியட்ல. ஸோ அந்த குழந்தைங்கள வந்து அவங்க வளர்ந்து பெரியவங்களாகி அவங்க ஒரு கட்டத்துல வந்து they were very hard working, ரெசிலியண்டா இருந்தாங்க. அப்புறம் ஈவன் வயசானதுக்கு அப்புறம் கூட you can search for their pictures. வயசானதுக்கு அப்புறம் கூட அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கா பிளானிங் அவங்களுடைய ஃபியூச்சர் பத்தி ரொம்ப வெல் பிளான்டா அந்த மாதிரி இருந்தாங்க. இந்த பர்டிகுலர் பீரியட்ல பிறந்த குழந்தைங்களை வந்து பேபி பூமர்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா த பேபிஸ் ஹூ பூம்ட், அதிகப்படியான அளவுல அந்த சமயத்துல பிறந்த குழந்தைகள். ஸோ இதுல வந்து நிறைய அமெரிக்க தலைவர்கள், நான் அவங்க பேர் மென்ஷன் பண்ண நினைக்கல விரும்பல, நீங்க ப்ரௌஸ் பண்ணி பாத்துக்கங்க. நிறைய அமெரிக்க தலைவர்கள், ஈவன் ஆக்டர்ஸ், இந்த மாதிரி பர்சன்ஸ் கூட, ரொம்ப வெல் நோன் ஆக்டர்ஸ், இவங்கெல்லாம் கூட இந்த பர்டிகுலர் பீரியட்ல வந்து பிறந்திருக்காங்க. நிறைய பிரசிடென்ட்ஸ், யூஎஸ் பிரசிடென்ட்ஸ் கூட இந்த டைம்ல பிறந்திருக்காங்க. and they have been called, they are called baby boomers. ஸோ இதுதான் பூமர்ஸ் அப்படின்ற வேர்டோட ஆரிஜின். அண்ட் இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கான்டெக்ட் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். எனிவே நமக்கு நாமளே பூமர்ஸ் ஆகாம இருக்கணும், அடுத்தவங்க நம்மள பூமர்ஸ் கூப்பிடாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா we should keep updating ourselves in every area. நம்ம பிரசன்ட்ல இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு ட்ரெண்ட் இருக்குதோ அது எல்லா ஏரியாஸ்லயுமே வந்து நம்ம வந்து ஒரு பழமைவாதியா இருக்காம புதிய விஷயங்களை கத்துக்கிறது மட்டும் இல்லாம புதிய விஷயங்கள் நல்லதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம தயாரா இருந்தோம்னா no one will call us boomers.